ரொம்ப முக்கியமான ஒரு முடிவினை காங்கிரஸ் எடுத்திருக்கிறது. இந்த முறை நடக்கவிருக்கும் மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கூட்டணி இல்லை என்கிற முடிவை காங்கிரஸ் எடுத்திருக்கிறது. இது டிஎம்கேக்கு ஒரு எச்சரிக்கை. அப்படின்னா இப்ப ரீசெண்ட் டேஸா ராகுல் காந்தியோட ஸ்ட்ராட்டஜி இல்லாட்டி அவருடைய ஐடியா எப்படி இருக்கு? அதிகம் வெற்றி பெறுவதை காட்டிலும் அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். அப்படி அதிக தொகுதிகளில் தொடர்ந்து போட்டியிடுவதன் மூலமாக காங்கிரசுடைய மெசேஜை அதிக தொகுதிகளுக்கு கொண்டு போக முடியும், அதிக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதன் மூலமாக காங்கிரஸை திரும்ப ஜீரோலேருந்து திரும்பவும் அதை பழைய இடத்துக்கு கொண்டு வரலாம். இதை ஒரு நீண்ட கால கண்ணோட்டத்தில் பார்த்தால் இது ஒரு சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு ராகுல் நம்புகிறார். இப்ப பீகார் எலெக்ஷன்லயே இதுதான் நடந்தது. காங்கிரஸ் 61 தொகுதிகளில் நின்று 6 தொகுதிகளில் மட்டும் பெற்றது. ஆனால் அதை பற்றி ராகுல்லாம் கவலைப்படல. அதே போலதான் இப்போ காங்கிரஸ் டிஎம்கே ரொம்ப அதிகமான தொகுதிகளை கேட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் திருமா போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறார். ஏற்கனவே காங்கிரஸ் செயலையும் பல பேர் போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறார்கள். இப்போ ஒருவேளை திருமா விஜய் பக்கம் வருவது அப்படின்னு முடிவெடுத்து திட்டவட்டமா மூவ் பண்ணிட்டார் அப்படின்னா திருமாவளவனுக்கும் காங்கிரஸுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. அப்படிங்கிறப்போ திருமா உண்மையிலேயே வெளியேறினால் அதை தொடர்ந்து காங்கிரஸும் வெளியேறும். இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சால் ஒன்று ஜெயிக்கிற கூட்டணி அப்படிங்கிற பெர்செப்ஷன் டிஎம்கேக்கு இருக்காது. அதே நேரத்தில் விஜய் கூட்டணியை பார்த்து விஜய்க்கு ஒரு நல்ல கூட்டணி அமைஞ்சு போச்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து கொஞ்சம் பிரமிப்பாங்க. அது ரெண்டாவது பெர்செப்ஷன். அல்டிமேட்டா பயன் யாருக்கு அப்படின்னா என்டிஏவுக்கு.